வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை அரசு பள்ளி மாணவர்களிடையே கால்பந்து திறமையை வளர்க்கும் சமூக பொறுப்புணர்வு முயற்சியாக லேடன்ட் வியூ நிறுவனத்தின் சென்னை கால்பந்து லீக் 5வது சீசன் சென்னையில் துவங்கியது. தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த பகுப்பாய்வு மற்றும் தரவு பொறியியல் நிறுவனமான லேடன்ட் வியூ அனலிட்டிக்ஸ் நிறுவனத்தின் சென்னை கால்பந்து லீக்கின் 5வது சீசனில் 25 ஆண்கள் மற்றும் 18 பெண்கள் அணி என 13 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் 43 அணிகள் போட்டியிடுகின்றன. இந்த கால்பந்து போட்டியில் சென்னை முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட 13 வயதிற்கு உட்பட்ட சிறுவர் சிறுமிகள் பங்கேற்கின்றனர். லீக் போட்டிகள் வருகின்ற 12ஆம் தேதி வரை நேரு பூங்காவில் உள்ள STAT மைதானத்தில் நடைபெறுகிறது. இறுதிப் போட்டி 13ஆம் தேதி சென்னை JL நேரு ஸ்டேடியத்தில் நடைபெறும். 8/9/2025 அன்று காலை போட்டியை FC மெட்ராஸ் ஸ்கவுட்டிங் இயக்குனர் விக்ரம் நானி வடேகர் அவர்கள் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில், FC மெட்ராஸை பொறுத்தவரை களத்திலும் களத்திற்கு வெளியேயும் திறமைமிக்க இளம் விளையாட்டு வீரர்களை வளர்ப்பதில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றோம். தற்போது 5வது முறையாக நடைபெறும் இந்த போட்டிகள் இளம் வீரர்களுக்கு சிறந்த வாய்ப்பை வழங்கும் என்று கூறினார். அவரை தொடர்ந்து பேசுகையில் டேலண்ட் வியூ இணை நிறுவனர் பிரமாத் ஜந்தியாலா அவர்கள் பேசுகையில், எங்களை பொறுத்தவரை வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்று நாங்கள் நம்புகிறோம். இது தன்னம்பிக்கை, ஒழுக்கம் மற்றும் பெரிய கனவுகளை தூண்டுகின்றது. சென்னை கால்பந்து லீக் என்பது கால்பந்தை பற்றியது மட்டுமல்ல, இது பின்தங்கிய மாணவர்கள் தங்கள் ஆர்வத்தை தொடர வழிகளை உருவாக்குவது பற்றியது. சென்னையின் FC-யுடன் எங்கள் RTC மூலம் ஏற்கனவே 30 வீரர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர் என்று அவர் கூறினார். நடைபெற இருக்கும் இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் ஒரு போட்டியும் பெண்கள் பிரிவில் ஒரு போட்டியும் நடைபெறும். இதில் இந்திய கிரிக்கெட் வீரர் T. நடராஜன் மற்றும் தேசிய அளவிலான ஏர் ரைபிள் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நர்மதா நிதின் ராஜு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கிறார்கள். சென்னை கால்பந்து லீக்கில் விபா அங்கீகாரம் பெற்ற STAT சான்றளிக்கப்பட்ட பயிற்சியாளர்கள் பள்ளி முடிந்த பிறகு 13 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்தார்கள். இதில் லேடன்ட் வியூ திறன் மேம்பாட்டு மையம் மூலம் சென்னையின் FC-யின் ஸ்கவுட்கள் விளையாட்டின் மீது அதிக ஆர்வம் உள்ள குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு வாரத்திற்கு 3 முறை என 40 தீவிர பயிற்சி அமர்வுகளை மேற்கொண்டனர். அந்த வகையில் மொத்தம் 33 அணிகள் உருவாக்கப்பட்டு மீதமுள்ள 10 அணிகள் நேரடியாக போட்டியில் பங்கேற்க உள்ளன என்று அவர்கள் தெரிவித்தனர். லேடன்ட் வியூ அனாலிட்டிக்ஸ் கம்பெனி ரெப்ரசென்ட் பண்றேன். இந்த வாட்டி இங்க வந்து சென்னை கால்பந்து லீக் சீசன் 5 விளையாண்டே இருக்கோம். இது வந்து ஒரு 5 வருஷமா நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல போய் அங்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு டீம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட பண்ணிட்டு இங்க வந்து அவங்க விளையாடுறதுக்கு ஒரு மேட்ச் பிளே எக்ஸ்போஜர் கொடுத்து லீக் விளையாடி ஃபைனல் வின்னிங் பண்ண பசங்களுக்கு ஃபைனல் மேட்ச் வைக்கிறோம். நாங்க எதுக்கு ஃபுட்பால் சூஸ் பண்ணோம்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ரிட்டென்ஷன், பசங்க ஸ்கூலுக்கு வர்றது. செகண்ட், we also saw that ஃபுட்பால் வந்து ஒரு ஈஸி பிளே. வேர் என்ன ஒரு மினிமம் ரிக்வயர்மெண்ட்னா ஃபுட்பால் கிரவுண்ட் அண்ட் கோச். சென்னையில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நல்ல கிரவுண்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ நாங்கள் சென்னை கார்பரேஷன் ஸ்கூல்ஸோட சப்போர்ட்டோட 6 வீக்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இங்கே லீக் விளையாடுறோம். இதுலேருந்து நாங்கள் வந்து டேலண்ட் ஸ்பாட் பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்டென்சிவ் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு நிறைய மேட்ச் பிளே எக்ஸ்போஜர்ஸ், டிஸ்ட்ரிக்ட்ல விளையாடுறதுக்கு, SDAT-ல போய் சேர்றதுக்கு, அந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு இந்த வருஷம் 2 கேர்ள்ஸ் ஃப்ரம் திஸ் லீக் அவங்க 2 வருஷமா விளையாண்டு இருக்காங்க. SDAT-ல பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே இப்போ நாமக்கல்ல 2 பசங்க வந்து SDAT ட்ரைனிங்ல சேர்ந்திருக்காங்க, மருவா அண்ட் ஐஸ்வர்யா. அவங்க ஃபுல் ஃபுட்பால் ட்ரைனிங்கும் இருக்கட்டும், படிப்பும் இருக்கட்டும். நாங்க என்ன எங்களோட விஷன் என்னன்னா, நிறைய ஸ்கூல்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்றோம். ஸோ இந்த வாட்டி 20 ஸ்கூல்ஸ் சென்னை லேட்டரல் என்ட்ரிஸ் 20 பண்ணிருக்கோம். ஃபுட்பால் கல்ச்சரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு CKL-லேருந்து ஒரு நேஷனல் லெவல்ல ரெப்ரசன்டேஷன் இருக்கிறதுக்காக ஸ்கவுட்டர்ஸ் we have tied up with the best clubs. இங்க FC மெட்ராஸ் இருக்காங்க, சென்னையின் FC எங்களுக்கு கோச்சிங் பண்றாங்க. இந்த மாதிரி கிளப்ஸ்லாம் வந்துட்டு அவங்கள ஸ்கவுட் பண்ணி கோச் பண்றப்போ அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ all my wishes to all the players, to the coaches, to the government for supporting this initiative. Thank you. Good morning everyone. My name is Vikram Nani Vadaikar. I am the Director of Football Development and Scouting at FC Madras, which is located near Mahabalipuram.
FC Madras is a 4-star rated academy as per the All India Football Federation, and we play in the national leagues of all the three youth categories. I would like to express gratitude that they have been doing this program for now. They are into the 5th year now, because for the football ecosystem and for youth clubs like FC Madras, it becomes very important to have players who have gone through the proper coaching as well as the match playing experience from a young age. That helps immensely when the player has to progress into professional football. That is one thing. Secondly, we understand that not everyone will become a footballer, professional footballer, a professional athlete. However, there are multiple other options for for having sustainable careers for boys and girls through football, through sport. So, the effort which Leighton View is putting in, it's not just on the football side. It will also have implications, ramifications on related football related or fitness related aspects as well. I'm really happy to be here. Once again, on behalf of FC Madras, I express my gratitude to Leighton View for having us here. Thank you. ஸ்டார்ட் பண்றப்போ ஃபேர் பிளேயா எல்லாருமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். எல்லாருக்குமே ஃபன் பண்றது எங்க நோக்கம் வந்து நல்லா விளையாடுற பசங்களுக்கு ஒரு டேலண்ட் பிளே எக்ஸ்போஜர் கொடுக்கறது. சப்போஸ் இந்த வருஷம் லீக்ல ஆயினா அண்டர் 13, ஸோ எவ்ரி இயர் அன்டில் யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு அன்டில் 16 அண்ட் ஆஃப்டர் சஸ்டைனபிள் பார்ட்னர்ஸ் கொடுக்குறோம். மற்ற பசங்க வந்து we are focusing only at government schools, that's why, because government schools கவர்மெண்டோட சப்போர்ட் எஜுகேஷன் இருக்கு. எங்களோட ஃபோக்கஸ் ஃபுட்பால் ரிலேட்டட், ஃபுட்பால் ஃபோக்கஸ், ஃபுட்பால் சப்போர்ட் தான். இந்த லீக்ல எங்களோட மற்ற சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம்ல நாங்க ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறோம், ஏஐ கோர்சஸ் பண்றோம். ஸோ இது எங்களோட சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவோட ஒரு பார்ட். இது நாங்க மற்ற பார்ட்ஸ்ல ஸ்காலர்ஷிப் அண்ட் எஜுகேஷன் ஆல்சோ இருக்குது. SDAT எல்லாம் போறதுக்கு 13 கீழே இருக்கிற பசங்க தான் நாங்க எடுத்தோம்னா அவங்களோட டைம் இன் ஃபுட்பால் இஸ் வெரி லெஸ். செகண்ட் 10th 11th வந்தாங்கன்னா பசங்களோட ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் எஜுகேஷன் பிகம்ஸ் மோர். ஸோ அண்டர் 13 இஸ் வாட் வி ஆர் வெரி கிளியர் வி வில் சஸ்டெயின். இங்கேருந்து இருக்கிற பசங்க 16 17 வரைக்கும் விளையாடுறதுக்கு நாங்க இது பண்றோம். வந்து பசங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக எங்களோட சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் எஜுகேஷன் இருந்தா கூட இந்த ஒரு ஃபிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்ல த்ரூ ஸ்போர்ட்ஸ் ஏன் பண்றோம்னா, ஒன் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஃபினெட்லி அவங்க டெய்லி விளையாடுறாங்க, பிசிக்கல் ஃபிட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட், நாங்க ரிசர்ச் பண்ணதுல பசங்களுக்கு வந்து எமோஷனல் சப்போர்ட், இவங்க வீட்ல எல்லாம் பிரச்சனை இருக்கும், தே ஆர் நாட் வெரி வெல் எக்ஸ்போஸ்ட். அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், தைரியம், லீடர்ஷிப் பிளஸ் ஒரு டீம் ஒர்க் பண்றது, ஃபுட்பால் இஸ் த பெஸ்ட் ஸ்போர்ட். தட்ஸ் வை வி டுக் அப் ஸ்போர்ட்ஸ், பிகாஸ் லீஸ்ட் அம்யூனிட்டிஸ் ஃப்ரம் அ ஸ்டார்ட். ஒரு பெரிய கிரவுண்டு, ஒரு கோச் அண்ட் கிட்ஸ் இருந்தா போறோம், அண்ட் இட்ஸ் a team play. So that's why we have selected football.